ஹலோ ஆல், இன்றைக்கி நான் கத்திரிக்காயில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய்ன்ற காய் வந்து பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு தயிர் சாதத்தோடு ட்ரை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு மசாலா நம்ம வந்து அரைச்சிக்கணும். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வத்தல், நான் குண்டு வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வத்தல் வேணாலும் நீல வத்தல் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் வேர்க்கடலையை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் இது. வறுக்காத வேர்க்கடலையாக உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தனியா வத்தல் இல்லை, பவுடராக தான் இருக்குது, பவுடராக கூட போட்டுக்கலாம். இப்போது இதை லைட்டாக எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை தவிர நான் மற்றதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுறேன். இதை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ வத்தல், தனியா எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நான் வேர்க்கடலையும் சேர்க்குறேன். வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சு கோவக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், பாவக்காய் பொரியல் அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டு எடுக்கிறேன். நான் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சா போதும், ரொம்ப பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். அதில் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி அதில் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கார்லிக் போட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கார்லிக் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வந்து நானே கிழங்குலேருந்து மஞ்சள் பண்ணினேன். டிஸ்கிரிப்ஷனில் எப்படி மஞ்சள் பொடி செஞ்சேன்ற வீடியோவை கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஆர்கானிக் மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வாசனையும் நல்லாயிருக்கு, கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்மளே மஞ்சள் பொடி பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் திருப்தியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்க்குறேன். அதில் கத்திரிக்காய் வந்து ஒரு 10 கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சது கத்திரிக்காவை இந்த மாதிரி ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம அரைச்ச பவுடர் சேர்த்துடலாம். அது காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.